ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் புருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸோட மாங்கா சாப்டர் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாப்டர் 1 யாராவது பார்க்காம இருந்தால் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த சாப்டரோட கவரில் பார்த்திங்கன்னா சாரடா உச்சியாவை தான் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரோட பேர் ட்ரீ. போன சாப்டரில் புருட்டோவும் கோடும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீனோட முடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்டு கோடு சொல்கிறான், நீ கடைசியாக இங்கே வருவேன்னு நான் நினச்ச மாதிரியே நடந்துடுச்சு. நான் முன்னாடியே கோனஹா வந்து அட்டாக் பண்ணியிருந்தா நீ முன்னாடியே வந்திருப்பேல புருட்டோ அப்படின்னு கேட்குறான். அப்போ புருட்டோ சொல்கிறான், இங்கே இருக்கிற 10 டெயில் பீஸ்டோட க்ளோன் எல்லாத்தையுமே இங்கேருந்து இப்போவே நீ எடுத்தாகணும். அதெல்லாம் உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி நீ எடுக்கலைன்னா இப்போவே நான் உன்னை கொன்றுவேன் கோட் அப்படிங்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா கோட் அப்படின்னு புருட்டோ சொல்கிறான். அப்போ நம்ம கோடு வந்துட்டு சொல்கிறான், நீ என்ன சொன்ன, என்னை பார்த்து எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி சொல்லியிருப்ப அப்படிங்கிறான். ஸோ அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் இருக்குது புருட்டோக்கும் கோடுக்கும் நடுவில். இப்போ மட்டும் நீ இந்த 10 டெயில் பீஸ்டோட க்ளோன் எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுக்கலைன்னா உன்னோட கண்ணு தான் போன டைம் போச்சு, இந்த டைம் உன்னோட உயிரே போயிருண்டா அப்படின்னு புருட்டோ வார்ன் பண்ணுறான். புருட்டோட கேரக்டர்லேருந்து அவன் பேசுகிற விதத்துலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 2 ப்ளூ வார்டெக்ஸில் மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம நருட்டோ ஷிப்புடனில் பார்த்தா சாஸ்கே மாதிரியே தான் இப்போ புருட்டோவை காட்டுறாங்க. 3 வருஷமாக பார்த்திங்கன்னா சாஸ்கே கூட தான் நம்ம இப்படி இருந்தாலும் புருட்டோ வளர்ந்துருக்கான். ஸோ அதனால் அவனோட கேரக்டர்ஸ் இவங்கிட்டே கொஞ்சம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா சாரடாவை பார்த்து ஊரில் நிறையா மக்கள் வந்து இந்த 10 டெயில் பீஸ்டால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்களெல்லாம் போய் நீ பாரு சாரடா அப்படின்னு சொல்லி சாரடாவை அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற க்ளோன்ஸ் எல்லாம் நம்ம சிக்கடாய் வந்து ஷேடோ பேரலைசிஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுறான். கூடவே இந்த ஜோஜ் அப்புறமா இன்னோஜின்னு கூட பார்த்திங்கன்னா யார் ஹீமாவரி இருக்காங்க. 3 பேர் மொத்தம் பார்த்திங்கன்னா அங்கே மீதி இருக்கிற க்ளோன்ஸ் எல்லாம் அப்படியே டிஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீமாவரி மேலேருந்து கீழே விழுகிறா. அண்ட் அந்த கீழே விழுந்துட்டு இருக்கிற ஹீமாவரி அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோன் வருது. அந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்திங்கன்னா கவாக்கி உள்ளே போந்து அந்த க்ளோனை அடிச்சு போட்டுறான். அப்போ ஹீமாவரி தேங்க்ஸ் சொல்லும்போது கவாக்கி வந்துட்டு கோவப்படுறான், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தா இதாண்டா ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு க்ளோனுக்கு பார்த்தா அது ரினேகன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேருந்து இருக்கும் ரினேகனோட ஃபார்ம் ஆகுது. அண்ட் அந்த ரினேகன் இருந்த க்ளோன் தான் பார்த்திங்கன்னா கவாக்கியவே அட்டாக் பண்ணுது. அது சரியான பவர்ஃபுல்லாக இருக்குது மற்ற க்ளோனை விட. அந்த நேரத்தில் எப்படியோ சிக்கடாய் வந்து ஷேடோ பர்சன் ஜுட்ஸு வச்சு நம்ம கவாக்கியை காப்பாற்றிடுறான். அப்போ கவாக்கியை அவனோட காமாசியில் யூஸ் பண்ணி அந்த க்ளோன் அழிச்சிடுறான். அங்கே பார்த்தா ஒரு க்ளோன்லேருந்து இன்னொரு க்ளோன் வந்துக்கிட்டே இருக்குது. எண்ட்லெஸ்ஸாக வந்து அது பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி சிக்கடாய் கேட்குறான், என்ன பண்ணுறது இது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ கவாக்கி சொல்கிறான், எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இப்போ நம்ம அதை கொன்று தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே புருட்டோக்கும் கோடுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை. கோடு இருந்துட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கிற எல்லா க்ளோன்ஸையும் புருட்டோவை சுற்றி அனுப்பிடுறான். புருட்டோவும் பார்த்தா அந்த சாஸ்கேவோட ஸ்வாட் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து எல்லாத்தையும் ஸ்லைஸ் தான் பண்ணுறான். அங்கே வர எல்லா க்ளோன்ஸையும் ஒரே ஸ்லைஸில் பார்த்தா அழிச்சிட்றான். அதெல்லாம் அவனை சுற்றி இருக்குது. நடுவில் மட்டும் புருட்டோ தனியாக ஸ்வாக நிற்கிறான். அப்போ கோடை பார்த்து புருட்டோ சொல்கிறான், நீ இப்போவே இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதை நிறுத்திக்கோ, இல்லைனா இங்கே இருக்கிற எல்லா க்ளோன்ஸுமே அழிஞ்சிரும், கடைசியில் நான் உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு புருட்டோ சொல்கிறான். அதுக்கு கோடு இருந்துட்டு, அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது, அதெல்லாம் ஜஸ்ட்டு க்ளோன்ஸ் தானே, எத்தனை வேணால் நான் வர வைப்பேன், நீ எத்தனை வேணால் அழிச்சுக்கோடா அப்படின்னு கோடு சொல்கிறான். அப்போ சாரடாவை கட்டுறாங்க. ஊருக்குள்ளே போய் மக்களை காப்பாற்ற போன சாரடா வந்து ஃபயர்பால் ஜுட்ஸு சிடோரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கா. அவள் ஒரு உச்சிகாங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் சாஸ்கேவோட பொண்ணுங்கிறதுனால சிடோரியெல்லாம் யூஸ் பண்ணுறா. அந்த நேரத்தில் சர்ப்ரைஸாக அவளுக்கு பின்னாடி வந்து இன்னொரு க்ளோன் வந்துடுது. அண்ட் அந்த க்ளோன் கரெக்டாக அவளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு 1 செகண்டுக்கு முன்னாடி நடுவில் இன்னொரு ஷினோபி வந்து காப்பாற்றிடுறான். அண்ட் ஆல் ஆஃப் சடன் அந்த க்ளோன் அவனை அட்டாக் பண்ணிடுது. திடீர்னு பார்த்தா அந்த க்ளோன் வந்து அவனை சுற்றி ஒரு மரமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த சாப்டர்லேயே இதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தா அந்த ட்ரீ ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிவைன் ட்ரீ மாதிரி இருக்குது. மோரோவர் இது என்னென்னு தெரியாமல் அங்கே சாரடாலேருந்து மற்ற எல்லா ஷினோபியும் ஷாக்கில் அப்படியே நின்றுருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம கவாக்கி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த க்ளோன் வந்து ஒட்சுட்சுக்கியை தான் மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணும். அப்படி கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா அந்த க்ளோன் வந்து ஒரு டிவைன் ட்ரீயாக மாறிடும். சப்போஸ் ஒட்சுட்சுக்கி யாரும் கிடைக்கலனா ரேண்டம் ஷினோபியை வந்துட்டு அதை அட்டாக் பண்ணும். அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு டிவைன் ட்ரீ மாதிரி இன்னொரு ட்ரீயாக அது ஃபார்ம் ஆகும். இதையெல்லாம் கேட்டுட்டு புருட்டோவும் கோடை பார்த்து கேட்குறான், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற, நீ இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகமே மொத்தமாக அழிஞ்சிரும்டா கோடை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோட் வந்துட்டு, அதான்டா எனக்கு வேணும், இந்த உலகம் மொத்தத்தையும் அழிக்க போகிறேன்டா அப்படின்னு கோட் சொல்கிறான். அப்படின்னா சரி, இதுக்கு மேலே உன்னை கொல்றத தவிர வேறு வழியே இல்லை கோட், நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருட்டோ திடீர்னு ஏதோ இல்லை ரசங்கன் மாதிரி ஒன்று உருவாக்குறான். கோடு அதை பார்த்துட்டு, நீ வழக்கம் போல் வேனிசிங்கில் தானே ஏதோ யூஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். பட் அந்த ரசங்கனோட ஆரா வந்து புருட்டோட கையில் மட்டும் ஃபார்ம் ஆகாமல் அவனோட பாடி ஃபுல்லாக சுற்றி ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போது ரசங்கன் உசுஹிக்கோ அப்படின்னு சொல்லி புருட்டோ சொல்கிறான். அண்ட் அதுதான் இந்த ஜுட்ஸுவோட பேரும்.
இது எந்த மாதிரியான ஜுட்ஸோ அண்டு இந்த ரசைங்கனோட பவர் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டரில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அண்டு நெக்ஸ்ட் சாப்டரை சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாப்டர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு 10 out of ஒரு ரேட்டிங் கொடுத்துருங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் பாய்.